ஓகே, நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நாங்கள் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி வீடு இல்லாமல் ஒரு புதுமையாக இருக்கட்டும், புதுமையாக இருக்கிறதோட இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. 8 மாதம் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கேரளாவில் இருக்க சில இன்ஜினியர்ஸ்ட்டை பேசணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி வந்து ஓகே ஒரு மண் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்லாக் மட் பிளாக் யூஸ் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து 2 பேரும், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த வீடை கட்டுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே முழுமையாக இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடை கட்ட முடியும். அதுவிட ஃபேமிலி சப்போர்ட்டும் இது இருக்கணும். மண் வீடு, தரையும் மண்ணால் செய்யப்பட்டது. அப்புறம் நம்ம வுட்டன் விண்டோஸ் எல்லாமே வந்து மரத்தை அழிக்காமல் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் வுட்டே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் போயிட்டு நாங்களே பர்சனலாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணோம். ஒரு ஹைலி சாட்டிஸ்ஃபைடு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நல்லா சீப்பு, அப்படி காஸ்ட் எஃபெக்டிவ்னு போடுவாங்க. நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம ரெகுலராக கட்டுற ஹவுஸுக்கு அதே அளவான ஒரு காஸ்ட்டு தான் ஆகும். பட் உங்களுக்கான ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இயற்கையான ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அதில் இயற்கையாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்மாத்மான ஒரு சந்தோஷம், இது 2மே கண்டிப்பாக அந்த வீட்டில் நமக்கு இருக்குது.